டாட்ஜ் தலைவர் எலான் மஸ்க் கடந்த சில நாட்களாக சிஐஏ அமைப்புடன் நெருக்கமாக மாறி வருகிறார். கிட்டத்தட்ட சிஐஏ அமைப்பின் செல்லப்பிள்ளையாக அவர் மாறிவிட்டார். அமெரிக்காவில் யார் அதிபராக இருந்தாலும் சிஐஏ தான் ஆட்சி செய்கிறது என்ற வாதம் உள்ளது. சிஐஏ கட்டுப்பாட்டில்தான் டீப் ஸ்டேட் உள்ளது. அவர்கள்தான் உலக அரசியலை கட்டுப்படுத்துகிறார்கள் என்ற வாதமும் உள்ளது. இப்படிப்பட்ட நிலையில்தான் எலான் மஸ்க் சிஐஏவிற்கு நெருக்கமாகியுள்ளார். சமீபத்தில் கூட அமெரிக்க ராணுவ ரகசியங்கள் பல பென்டகன் மூலம் எலான் மஸ்கிற்கு தெரிவிக்கப்பட்டதாக சிஐஏ வட்டாரங்கள் தெரிவித்தது. இந்த நிலையில் எலான் மஸ்க் மீண்டும் சிஐஏ அலுவலகத்திற்கு விசிட் செய்துள்ளார். அங்கே அவர் நேற்று நீண்ட நேரம் ஆலோசனைகளை செய்திருக்கிறார். அரசின் தற்காலிக பதவியில் இருக்கும் ஒருவர் அமெரிக்காவின் உயரிய சிஐஏ அமைப்பில் என்ன ஆலோசனைகளை செய்கிறார் என்ற பரபரப்பு உலக அளவில் ஏற்பட்டுள்ளது. அவர் உலகின் நம்பர் 1 பணக்காரர், மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர் அல்ல. அதோடு மூர்க்கமாக முடிவுகளை எடுக்கக்கூடியவர். அப்படிப்பட்டவர் சிஐஏ அலுவலகத்தில் என்ன செய்கிறார் என்ற கேள்வி விவாதமாக மாறியுள்ளது. இந்த நிலையில்தான் சீனாவுடன் அமெரிக்கா போர் செய்வதாக இருந்தால் என்னவெல்லாம் நடக்கும் என்று டாட்ஜ் தலைவர் எலான் மஸ்கிடம் விளக்கப்பட்டதாக பென்டகன் வட்டாரங்கள் தெரிவித்த நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அதற்கு விளக்கம் அளித்துள்ளார். பென்டகனுடன் நேற்று முதல் நாள் டிரம்ப் ஆலோசனை மேற்கொண்டார். அதில் அமெரிக்காவின் பல துறைகள், போர் திட்டங்கள், ஆயுதங்கள் உற்பத்தி பற்றி ஆலோசனை செய்யப்பட்டது. அதே சமயம் சீனாவுடன் போர் நடத்துவது பற்றியும் ஆலோசனை செய்யப்பட்டதாக, இதை பற்றி ஆவணங்கள் மஸ்கிடம் வழங்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகின. மேலும் அமெரிக்க அதிபர் டிரம்புடன் ஆலோசனை நடத்துவதற்கு முன்பு என்னவெல்லாம் ஆலோசனை செய்யலாம் என்று மஸ்குடன் ஆலோசனை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் இதை டிரம்ப் மறுத்துள்ளார். இந்த விவகாரம் பெரிதானதும் அலறியடித்துக் கொண்டு பதில் சொன்ன டிரம்ப் அப்படி ஆலோசனை நடக்கவில்லை என்று கூறியுள்ளார். அதே சமயம் பென்டகன் அளித்த விளக்கத்தில் பென்டகனுடன் நேற்று முதல் நாள் டிரம்ப் ஆலோசனை மேற்கொண்டார். அதில் அமெரிக்காவின் பல துறைகள், போர் திட்டங்கள், ஆயுதங்கள் உற்பத்தி பற்றி ஆலோசனை செய்யப்பட்டது. ஆனால் சீனாவின் போர் பற்றி எல்லாம் விவாதிக்கப்படவில்லை என கூறியுள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எலான் மஸ்கிற்கு அரசாங்க திறன் துறை அதாவது டாட்ஜ் தலைவர் பொறுப்பை வழங்கியுள்ளார். எலான் மஸ்க் இந்த முறை நேரடியாக டிரம்பிற்கு தேர்தலில் ஆதரவு கொடுத்தார். ஒரு காலத்தில் தீவிர ஜனநாயக கட்சி ஆதரவாளராக இருந்தவர் எலான் மஸ்க். கடந்த சில வருடங்களாக அவரின் அரசியல் கொள்கை வலதுசாரியாக மாறிவிட்டது. முக்கியமாக பல விஷயங்களில் முன்னாள் அதிபர் பைடனுக்கும் அதிபர் வேட்பாளர் கமலா ஹாரிஸுக்கும் எதிரான முடிவுகளை எலான் மஸ்க் எடுத்துள்ளார். இவர்களை கடுமையாக எலான் மஸ்க் எதிர்த்து வந்துள்ளார். இந்த முறை டிரம்பை எலான் மஸ்க் ஆதரித்துள்ளார். அதோடு தேர்தல் செலவிற்கான நிதியுதவிகளையும் எலான் மஸ்க் கொட்டி கொடுத்துள்ளார். இந்த நிலையில்தான் இவருக்கு டிரம்ப் அமைச்சரவை பதவி வழங்கியுள்ளார். ஆட்சியை சிறப்பாக நடத்துவதற்கான புதிய அமைச்சரவை உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த அமைச்சரவைக்கு தான் டாட்ஜ் ஆகும். அதாவது அரசாங்க திறன் துறை அல்லது டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஃபிஷியன்சி ஆகும். அரசு அதிகாரத்தில் நடக்கும் முறைகேடுகளை அகற்றுவதற்கும், அதிகப்படியான விதிமுறைகளை குறைப்பதற்கும், வீண் செலவுகளை குறைப்பதற்கும், பெடரல் ஏஜென்சிகளை மறுகட்டமைப்பதற்கும் வழிவகுக்கும் வகையில் தேவையற்ற நேரம், பணம் வீணாவதை தடுக்கும் விதமாகவும் இந்த துறை உருவாக்கப்பட்டுள்ளது. இவர் பட்ஜெட் தாக்கல் தொடங்கி பல முக்கிய முடிவுகளில் நேரடியாக பங்கேற்பார். அரசின் நேரடி துறை இது என்றாலும் இது நியமன துறைதான். அரசின் அதிகாரப்பூர்வ துறை கிடையாது. ஆனாலும் மஸ்கிற்கு பெரிய பவர் அளிக்கப்பட்டுள்ளது. இப்படிப்பட்ட நிலையில்தான் டிரம்ப் அரசியல் ரீதியாக எலான் மஸ்கிற்கு கட்டுப்பட்டு இருக்கிறாரோ என்ற கேள்வி எழுந்துள்ளது. எலான் மஸ்க் வெள்ளை மாளிகையில் டிரம்ப் பிரீமியம் அட்வைசர் என்ற பெயரை பெற்றுள்ளார். இதன் மூலம் எலான் மஸ்க் அரசு தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுக்க முடியும். அரசின் கொள்கைகளை மாற்ற முடியும். மஸ்க் நினைத்தால் யாரை வேண்டுமானாலும் வேலையை விட்டு தூக்கலாம். அதிபர், துணை அதிபர், அமைச்சர்கள் பதவி யாரை வேண்டுமானாலும் நீக்கலாம். கிட்டத்தட்ட அதிபருக்கு இணையான பவர் என்பது குறிப்பிடத்தக்கது.